இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வந்து லோன் வொல்ஃப் மேட்ச் வந்திருக்கோம். இங்கே வந்து ஆளை பிடிச்சி துரோகம் மூமெண்ட் போட போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்து எழுந்தோம். கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ வேறு இருக்குது நம்மளுக்கு, அதனால தான் நெட்டு லேக் ஆகிட்டே இருக்குது. சரி, இந்த இடத்துல உட்காந்து எழுந்தோம். அங்கே பாருங்கள், ஒரு 2 பொண்ணுங்க இருக்குது அந்த இடத்துல. சரி, நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரெட் நிஞ்சா ப்ரோ போயிட்டு ஒரு ஆளை கில் எடுத்துட்டாரு. சரி, கிட்டே போயிட்டு அந்த பொண்ணையாச்சும் ஃப்ரெண்டு பிடிக்கலான்னு போனால் அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம மேலே கை வைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பாருங்கள், அடிக்கலான்னு போவோம், பட் என்னால் படலை. பட் அவர் முடிச்சு விட்டார், ரெட் நிஞ்சா முடிச்சு விட்டார். சரி, செகண்ட் மேட்ச் ஆச்சு ஃப்ரெண்டு பிடிச்சிப்போம் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். செகண்ட் மேட்ச்சுக்கு வெளியே வந்தது தான் உண்டு. என் மண்டையிலே ஆக்கர் ஷாட் மாரி அந்த பொண்ணு ஒன்று அடிச்சு விட்டுருச்சு. ஸோ ஒரு ரெட் நிஞ்சா மட்டும்தான் இருக்கார். அவராச்சும் அடிப்பார், நான் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு நெட் பக்னால அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டக்காகி தான் ஓடிட்டே இருந்துச்சு. இங்கே பார்த்தாவே தெரியும், ஸ்டக்காகி ஓடிட்டே இருக்கும். இது இவர் அடிக்கிறாருன்னு போய் பார்த்தா இவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அடிப்பாருன்னு பார்த்தேன். பட் இவருக்கும் அந்த நெட்டு இஷ்யூ இருக்கனால அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு அமௌண்ட் வேறு போட்டுருச்சு இந்த இடத்துல. சரி, பரவாயில்ல, என்ன பண்ணாலும் இன்றைக்கி வந்து ஒரு துரோகம் உண்டை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா விடாப்படியாக இருந்தேன். இந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்டேயே போயிடுவேன். நெட்டு பக்கனால அந்த பொண்ணால் அடிக்க முடியல. நான் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உட்காந்து எழுந்துப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து உட்காந்து எழுந்து எப்படியோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு இடத்துல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் நிஞ்சா ப்ரோ வந்து இன்னொரு பொண்ணை அடிச்சுட்டு இந்த பொண்ணை அடிக்க பார்ப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெட் நிஞ்சா ப்ரோ வந்து அடித்து நான் கில் எடுத்துரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் இந்த பொண்ணு மட்டும் தான் இருப்போம். இப்போ பாருங்கள், இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம கூட உட்காந்து எழுந்து எமௌண்ட்லாம் போட்டு இருக்கோம். ஒரு சமயத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மேட்ச்சை வந்து விட்டு கொடுத்துரும். இந்த மேட்ச் வந்து அதுவே போய் ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆயிரும். சரி, நம்மளுக்காண்டி இப்போ வந்து அவங்க விட்டு கொடுத்ததுனால நம்ம வந்து அவங்களுக்கு துரோகம் ஒன்று போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா இதுவாகிட்டேன். சரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா உட்காந்து எழுந்துப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா டீம் அப் ஆகிடுவோம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா டீம் அப் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து கூட்டமாக சேர்ந்து கும்பலாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். ஜாலியாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பேரும் ஒன்றா வந்துடுவோமா. ஒன்றா வந்து ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போட்டு ஜாலி பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பிடிச்ச பொண்ணு 2 பேரும் வந்து ஜாலியாக அமௌண்ட் போட்டுருந்தோம். டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நின்றுச்சு. எதுக்கு நிற்கிதுன்னு தெரியாமல் நானும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அமௌண்ட் போட்டுருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா கத்தியத்துக்கு மண்டையிலே அடிச்சு எனக்கு துரோகம் வந்து போட்டுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் நிஞ்சா மட்டும்தான் இருந்தாங்க. எனக்கு துரோகம் பண்ணாத விடக்கூடாது சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா குளோவல் போட்டு கடைசியாக ஏதோ கேப்பில் அந்த பொண்ணை முடிச்சு விட்டார். அப்புறம் இன்னும் ஒரு ரோஸ் கலர் அந்த பொண்ணு தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து அவங்கள விடக்கூடாது, நம்மளுக்கே துரோகம் வந்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 2 ரவுண்டு அவங்க 2 ரவுண்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்லாம் போட்டு இந்த ரவுண்டு எப்படியாவது பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை விடுறதா இல்லை, நம்மளுக்கே வந்து துரோகம் மண்டை போட்டதுனால இவங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் ரெட் நிஞ்சாவும் பார்த்தீங்கன்னா அடுத்த மந்த்லேருந்து வெறித்தனமாக ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்டாவது இதுவாவது சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏறிட்டேன். இதுக்கு மேலாம் விடக்கூடாது, நம்மளுக்கே துரோகம் மண்டை போட்டானே சொல்லிட்டு எனக்கு காமெடியாக இருந்துச்சுங்க. நான் துரோகம் மண்டை போட வந்தால் அவன் எனக்கே தூக்கி போட்டான். சரி சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து மண்டையிலே அடிச்சிட்டேன். அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுங்க நின்று தான் இருந்துச்சு. சரி, பரவாயில்ல, நான் அடுத்த மேட்சும் விடுறதா இல்லை, ஏன்னா நம்மளுக்கு வந்து துரோகம் மண்டை போட்டதுனால இன்றைக்கி முடிச்சு விடணும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அவசரமாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஏறி போய்ட்டு இந்த மேட்சை முடிச்சு விட்டுருவோம். துரோகம் மண்டை போடலாம், ஆனால் நாங்கள் மட்டும் தான் போடணும். ஸோ யாரும் எங்களுக்கு போடாதீங்க, போட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிவெஞ்ச் இருக்கும். ஸோ லைக் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளில் போடுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொண்ணு அடிச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு பொண்ணு அடிக்கலான்னு போகும்போது நெட்டு பக் ஆயிரும். நெட்டு பக் ஆகி அங்கே போயிட்டு வேறு யாரையா சுட்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக முடிச்சு விட்டுருப்பாரு. பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு 20 லைக்ஸை மட்டும் கொடுத்துருங்க. அதிகமாக கேட்கல, 20 லைக்ஸ் தான் கேட்டேன். முடிஞ்சால் கொடுங்க, இல்லைனா வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். பை கைஸ்.